இன்று உன் குடும்பத்தில் மரண தருவாயில் இருப்பவர் யார்? உன்னுடைய மகனா இல்லை மகளா? யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 49வது வசனத்துல அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீ புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, அந்நாளிலே அலுவலவர் ஒருவர் உன்னிடம் வந்து, என் மகன் சாகுமுன் என்னோடு வாங்க ஆண்டவரே, அப்பா, என்னுடைய மகன் சாகுமுன் ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, ஐயோ என்னுடைய மகன் அழிந்து போகுமுன் என்னுடைய குடும்பத்திற்கு வாங்க ஆண்டவரே என்று உன்னிடம் இறைஞ்சி மன்றாடினான் ஆண்டவரே. ஏசப்பா, அவன் அலுவல காரியத்தை செய்ததே அவனுடைய மகனை பிழைக்க வைக்கதான். ஆனால் அந்த மகனானவன் மரண படுக்கையில் கிடந்தான் ஆண்டவரே. இன்று சுவாமி, எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே ஓடி ஓடி உழைக்கிறார்கள் ஐயா, அள்ளும் பகலும் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள படிக்கணும், நான் தான் படிக்கல, நான் தான் நல்ல வேலை இல்லை, ஆனா என் பிள்ளைக்கு நல்லா படிக்க வைக்கணும், அவன் இன்ஜினியர் படிக்கணும், நர்சிங் படிக்கணும், அவன் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும், அவன் டாக்டர் ஆகணும், அவன் IPS ஆகணும் என்று பலவிதமான கனவுகளை ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் வைத்து கொண்டு அதற்காக ஆண்டவரே அல்லும் பகலும் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்படுகிறார்கள், கடன்களை வாங்குகிறார்கள் ஆண்டவரே, வீட்டை அடமானம் வைக்கிறாங்க ஐயா, தொழில அடமானம் வைக்கிறாங்க, வீட்டு பத்திரங்களை அடமானம் வைக்கிறாங்க ஆண்டவரே, நிலங்களை விற்கிறார்கள் ஆண்டவரே, அப்பா நகைகளை விற்கிறார்கள் ஆண்டவரே. எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, என் பிள்ளைய நான் செட்டில் பண்ணணும், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவனுக்கு நல்ல திருமணம் செஞ்சு வைக்கணும், அவனுடைய மனைவியோட அவனுடைய கணவனோட நல்லா வாழணும், 4 பேர் என் குடும்பத்தை பார்த்து ஐயோ சூப்பர் குடும்பம்னு சொல்லணும் என்று ஆண்டவரே எத்தனையோ தாய் தந்தையர்கள் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல தான் புள்ள நல்லா இருக்கணும் என்று தியாகங்கள் மேல தியாகங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அதே போலதான் அந்த அலுவலவர் ஆண்டவரே ஓடோடி வந்து என் மகனை காப்பாத்துங்க ஐயா என்று கெஞ்சி கேட்டார் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இந்நாளில் எத்தனையோ மகன்கள் எத்தனையோ மகள்கள் மரணத்தை நோக்கிதான் செல்லுகிறார்கள் ஆண்டவரே, வாழ்வை நோக்கி அல்ல ஆண்டவரே. சிறு வயதுல அப்பா காதலிப்பதும் ஆண்டவரே, பைக்கில் செல்லுவதும், சினிமா தியேட்டருக்கு செல்லுவதும், சுய இன்பங்களை காண்பதும், காம மோக பிசாசுகளில விழுந்து கிடப்பதும் ஆண்டவரே, செல்போன்ல சாட்டிங் பண்ணுவதும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவதும் ஆண்டவரே, அரைக்குறை டிரெஸ்களை போடுவதும் ஆண்டவரே, பன்னியை போல எல்லா வகையான சாப்பாடுகளையும் சாப்பிடுவதும் ஆண்டவரே, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இல்லாமல் கோபப்படுவதும், அகங்காரத்தோடு இருப்பதும், தாய் தந்தையர்களோடு பேசாமல் அடங்காமல் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே தாழ்மையாக செல்லாமல் ஆண்டவரே இன்று கோப பிசாசுகளாக என் பிள்ளைகள் மாறி போய் கிடக்கிறார்கள் என்று கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, என் மகன் மறித்து விடுவானோ என்று பயம் ஆண்டவரே. அவன் குடி பழக்கத்துல கிடக்குறாயா, பைக்ல வேகமா போறாயா, 100ல 120ல போறான் சுவாமி. ஏசப்பா, கீழே உளுந்து கிடக்குறாயா, கை கால் முறிஞ்சு கிடக்குறான் ஐயா, கை காலை இழந்து கிடக்குறானே ஐயா. இயேசுவே, என் பிள்ளைய காப்பாத்துங்கள் என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் பிள்ளை குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கிடக்கிறான், போதைக்கு கஞ்சாவுக்கு ஆளாகி கிடக்கிறான் ஐயா. என் குடும்பமே என் வம்சமே அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. என் பிள்ளைங்க தேறுவதில்லை சுவாமி. ஏசப்பா, காம பிசாசுகளுக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறான் ஐயா. ஆண்டவரே, கண்ட சினிமாக்களை காண்கிறான் சுவாமி.
என் உழைப்பெல்லாம் வீணா போகுது ஆண்டவரே, என் கனவெல்லாம் உடைஞ்சு போச்சு அப்பா. ஐயோ, நான் எதற்கு வாழணும், நான் இனிமேல் எதற்கு உழைக்கணும், நான் எதற்கு சம்பாதிக்கணும் என்று ஆண்டவரே தாய் தந்தையரும் கூட மனம் உடைந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. தந்தையர் குடிகாரர்களாக மாறி போய் கிடக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா, நல்லா இருந்த குடும்பம் ஆண்டவரே அப்பா, ஒருவன் செய்த தவறினால், ஒருவன் காதலித்ததனால், ஒருவன் வேலைக்கு செல்லாததனால் ஆண்டவரே, ஒருவன் அடாவடியாக நடந்ததனால், ஒருவன் கீழ்ப்படியாததால் ஆண்டவரே இந்த குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது ஐயா, சிதைந்து போய் கிடக்கிறது சுவாமி. ஏசப்பா, நீர் வாரும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு தாய் தந்தையருடைய கண்ணீரை பாருங்க ஐயா, அனுதினமும் ஐயா ஆண்டவரே. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அல்ல ஆண்டவரே. ஐயோ, வெளியே போன பிள்ளைய காணாமே, ஐயோ காலேஜ் புள்ள போன பிள்ளைய காணாமே, ஐயோ ஹாஸ்டல்ல என் பிள்ளைய காணாமே, ஐயோ காலேஜ்ல என் பிள்ளைய காணாமே, ஐயோ என் கோயில்ல என் பிள்ளைய காணாமே என்று பிள்ளைகளை தேடிக்கொண்டே இருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இவர்கள் எதை சாதிக்க ஓடுகிறார்கள் தெரியலையே. ஐயோ, இப்படிப்பட்ட இழிவான ஆண்டவரே சுகமான வாழ்க்கைக்குள்ள சென்றால் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நோய்களையும் தனிமைகளையும் இவர்கள் எப்படி சந்திப்பார்கள் தெரியவில்லையே சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. எந்த ஒரு தாயானவர், எந்த ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக அவர்களுடைய ஜீவனுக்காக அவருடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்காக அவருடைய பக்தியான வாழ்க்கைக்காக ஆண்டவரே அவருடைய பரலோக வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை கரை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, வாழ்க்கையை கொடுங்க, பணத்தை கொடுங்க, பண உதவிகளை கொடுங்க ஆண்டவரே. நஷ்டங்களை அகற்றி போடுங்க, தடங்கல்களை அகற்றி போடுங்க, சர்டிபிகேட்டை கொடுங்க ஆண்டவரே, வேலையை கொடுங்க ஆண்டவரே, திருமணத்தை நடத்தி வையுங்க ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, வீடு கட்டக்கூடிய கிருபையை கொடுங்க ஐயா, வீட்டை முடிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் வெற்றியை காணட்டும். உடைய தேவ தூதர்கள் இந்த பிள்ளைகளை காக்கட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே. உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க
இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம். இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றும் தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.